நாம செய்யற புண்ணியமோ முழுசா நமக்கு வந்து சேருமா? இல்ல தெரியாம செய்யற ஒரு தவறு நம்ம ஒட்டுமொத்த புண்ணியத்தையுமே அழிச்சிடுமா? நண்பர்களே, இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல சொல்ல போறது புராணங்கள்ல சொல்லப்படக்கூடிய ஒரு ஆன்மீக கதை தான். இது ஒருத்தருடைய நம்பிக்கையும் வாழ்க்கை முறையும் மாறுபடும். அதனால இந்த கதையை புராண கதையா மட்டும் கேளுங்க. யாருடைய நம்பிக்கையும் புண்படுத்துறது இதனுடைய நோக்கம் கிடையாது. உங்க வீட்டுல நாய் வளர்க்குறீங்களா அல்லது இனிமே வளர்க்கலான்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னா இந்த கதையை கடைசி வரைக்கும் கண்டிப்பா கேளுங்க. ஏன் அப்படின்னா இதே கேள்வியை ஒரு முறை மகாலட்சுமி தேவி விஷ்ணு பகவான் கிட்ட கேட்டதா ஒரு புராண கதையை சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள நாய் வளர்க்கலாமா? அப்படி வளர்த்தா புண்ணியம் அதிகமாகுமா? இல்ல தெரியாம ஏதாவது தப்பு நடந்துருமா? இந்த கேள்விக்கு விஷ்ணு பகவான் சொன்ன ஒரு பதில் பல பேரை ஆச்சரியப்பட வச்சிருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், அதை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். வைகுண்டத்துல எழுந்த ஒரு சந்தேகம். ஒரு நாள் வைகுண்டத்துல ஆதிசேஷன் மீது மகாவிஷ்ணு ரொம்ப அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்பக்கத்துல மகாலட்சுமி தேவியும் இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அமைதியா இருந்த லட்சுமி தேவி, சுவாமி, என் மனசுல ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருக்கு, அதுக்கு இன்னைக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க. உடனே விஷ்ணு பகவான் சிரிச்சுக்கிட்டே, லக்ஷ்மி, உன் மனசுல இருக்கிற இந்த சந்தேகமா இருந்தாலும் எந்த சந்தேகமா இருந்தாலும் தயங்காம கேளு, உண்மை என்னவோ அதை நான் அப்படியே சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு லட்சுமி தேவி, சுவாமி, பூலோகத்துல நிறைய பேர் நாயை தங்க குடும்ப உறுப்பினர் மாதிரி வீட்டுக்குள்ளேயே வளர்க்குறாங்க. அதுக்கு தனியா பெட்டெல்லாம் போட்டு வைக்கிறாங்க, சுதந்திரமா நடக்குமாட விடுறாங்க. இதனால வீட்டுக்குள்ள புண்ணியம் வருமா, செல்வம் பெருகுமா, இல்ல தெரியாம ஏதாவது தப்பு நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்வியை கேட்டதுமே விஷ்ணு பகவான் உடனே பதில் சொல்லல. கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்கிறாரு. லக்ஷ்மி, இந்த கேள்வி உனக்கு மட்டும் இல்ல, கலியுகத்துல வாழக்கூடிய நிறைய பேரோட மனசுல இருக்கக்கூடிய சந்தேகம் தான். அதனால நான் நேரடியா பதில் சொல்லாம ஒரு கதையை சொல்றேன், அதை முழுசா கேட்டா உன் சந்தேகத்துக்கு பதில் தானாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கதையை ஆரம்பிச்சாரு. மீனாட்சி அம்மாவினுடைய ஒரு நற்செயல்கள்ல ஒன்று நாய் வளர்க்குறது. பூலோகத்துல ஒரு அழகான கிராமத்துல மீனாட்சின்னு ஒரு வயசான அம்மா வாழ்ந்து வராங்க. டெய்லி காலையிலே விடியற் காலையிலே எழுந்து குளிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போவாங்க. பசிச்சவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க, ஏழைங்களுக்கு உதவி செய்வாங்க, பசுக்களுக்கு தீவனம் வைப்பாங்க. தினமும் ஒரு நல்ல காரியம் செய்யாம தூங்கவே மாட்டாங்க. ஆனா அவங்க கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஒரு நாள் தெரு ஓரத்துல காயப்பட்டு அடிபட்டு கிடந்த ஒரு சின்ன நாய்க்குட்டியை பார்த்து தூக்கிட்டு மருந்து போட்டு அன்பா சாப்பாடு கொடுத்தாங்க. சில நாட்கள்ல அது குணமானதும் அதை வெளியே அனுப்ப மனசு இல்லாம வீட்டுக்குள்ளேயே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமையலறை, பூஜை அறை, படுக்கறை, இந்த மாதிரி எந்த இடத்துக்கும் அதுக்கு தடையே கிடையாது. நைட் ஆனா அவங்க கூட கட்டிலேயே தூங்க ஆரம்பிச்சிடும். அக்கம் பக்கத்துல, அம்மா, நாய்க்கு அன்பு காட்டுறது நல்ல விஷயம்தான், ஆனா வீட்டுக்குள்ளேயே இப்படி வளர்க்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த மீனாட்சி அம்மா, அது வாயிலா ஜீவன், அதுக்கு அன்பு வேணாமா அப்படின்னு சொல்லி அதை பெருசா எடுத்துக்கல. நாட்கள் போயிடுச்சு. ஒரு நாள் மீனாட்சி அம்மாவுக்கு ரொம்ப கடுமையான உடல்நிலை பாதிப்பு. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்போ அவங்க இறந்துட்டாங்க. யமதர்மராஜாவுடைய கட்டளைப்படி யமதூரர்கள்லாம் வராங்க. மீனாட்சி அம்மாவுடைய ஆன்மாவை யமலோகத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. அப்போ அவங்க வைதரணி அப்படிங்கிற ஒரு ஆறை கடக்கணும். வழியில வேகமா கொந்தளிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆறு குறுக்க வந்துருச்சு. யமதூதர்கள், அம்மா, உயிரோடு இருந்தப்போ எப்பவாச்சும் கோதானம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மீனாட்சி அம்மா, ஆமா, நான் கோதானத்தை நினைச்ச அடுத்த நொடி ஒரு அழகான பசு அதனுடைய வாழை பிடிச்சிட்டு ரொம்ப பாதுகாப்பா அந்த ரிவரை அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து கருப்பு நாய்கள்லாம் விலகி போகுது. அடுத்து ஒரு 10-15 நாய்கள் ரொம்ப கோபமா வழியை மறைச்சிட்டு நிக்குது. யமதூதர்கள் கேட்குறாங்க, பசச்ச நாய்க்கு சாப்பாடு போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களா தெருவில் இருக்க நாய்களுக்கெல்லாம் சாப்பாடுலாம் கொடுத்துருக்கா, ரொம்ப அன்பாகவும் கொடுத்துருக்கதா அவங்க நினைச்சு பாக்குறாங்க. உடனே நாய்கள் அமைதியா வழியை விட்டுட்டு போயிடுச்சு. ஒரு பெரிய காக்கா வருது, தலையில கொத்துது. துறவிகளோ சாதுக்களோ இவங்க செஞ்ச மரியாதை உபசரிப்பின்னு நினைச்சா காக்கா உடனே பறந்து போயிடுச்சு. ஒரு கூர்மையான முட்கள் நிறைந்த ஒரு பெரிய பாதையில நடக்க முடியாம தவிச்சப்ப ஏழைகளுக்கு செருப்பெல்லாம் தானமா கொடுத்துருக்காங்க. அதுல அழகான செருப்புகள் வந்துச்சு. இவங்க அதுக்கு பெயின் இல்லாம அவங்க அதை நடந்து போயிட்டாங்க. யமதராஜாவினுடைய தர்ம தீர்ப்பு சொல்றதுக்கு இப்ப அவங்க சித்திரகுப்தர்கிட்ட யமலோக சபையில சித்திரகுப்தர் முன்னாடி மீனாட்சி அம்மனுடைய கணக்கு புத்தகத்தை பாக்குறாரு தர்மராஜா. இந்த அம்மாவுடைய வாழ்நாள் முழுக்க நிறைய புண்ணியங்கள் செஞ்சிருக்காங்க. இவங்க செஞ்ச புண்ணியம் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனா மீனாட்சி அம்மா சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா யமராஜன், மீனாட்சி, நீ செஞ்ச நல்ல செயல்லாம் உண்மைதான், ஆனா இதுக்கு நடுவுல நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்க அப்படின்னு சொல்றாரு.
மீனாட்சி அம்மா ரொம்ப பதறி போய், யமராஜா நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு தெரிஞ்சு எந்த தப்புமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேட்க யமராஜன் விளக்கம் கொடுக்குறாரு. ஒரு நாயை காப்பாற்றி உணவு கொடுத்தது தப்பு கிடையாது, ஆனால் அதை உரிய இடத்துல மறுபடியும் அதை வெளியவே விடாமல் வீட்டுக்குள்ளேயே அதை சுதந்திரமாக வந்து ஃப்ரீடமாக இருக்கிறதுக்காக சுத்த விட்டுருக்க. அது மட்டும் இல்லை, அது பூஜை அறைக்கு போச்சு, சமையல் அறைக்கு போச்சு, நீ தூங்குற கட்டில் வரைக்கும் அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்க. நீ அன்புனால இதை செஞ்சிருந்தாலும் தர்ம விதிகள் வந்து அன்பை பார்த்து மாறாது. ஒவ்வொரு உயிருக்கும் அதுக்கான பார்டர் எல்லை இருக்கு, அதை மனுஷன் வந்து கிராஸ் பண்ணக்கூடாது. இதுதான் காரணம். நீ செஞ்ச தான தர்மங்கள் வந்து தேவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டு உன்னுடைய முன்னோர்களுக்கும் முழு பலன் கிடைக்காம அவங்க காத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. மீனாட்சி அம்மா தன்னுடைய தப்பை உணர்ந்து வேதனைப்பட்டு, யமராஜா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நல்ல மனசை கருதி உனக்கு 7 நாள் மறுபடியும் நீ பூலோகத்துக்கு போறதுக்கு உனக்கு நான் பர்மிஷன் தரேன், உன்னோட தப்பை நீ சரி பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்புறாரு. பூமிக்கு போன மீனாட்சி அம்மா ஊர் மக்கள் எல்லாரும் பேயின்னு சொல்லி பார்த்து பயப்புறாங்க. ஆனால் அவங்க நடந்தது எல்லாருக்கிட்டே சொல்லிடுறாங்க, அமைதிப்படுத்துறாங்க. உடனே நாய்க்கு வீட்டுக்கு வெளியே ஒரு தூய்மையான மழைப்படாத ஒரு கொட்டகை ஒன்று அமைச்சு சாப்பாடு தண்ணியெல்லாம் வச்சு அவங்கள வந்து பராமரிக்க செய்கிறாங்க. வீட்டை தூய்மைப்படுத்தி கடவுளை வந்து பிரார்த்திக்கிறாங்க. மிச்சம் இருந்த நாட்களில் ஊர் மக்களுக்கு தான் கண்ட யமலோக அனுபவத்தையும் தர்ம நெறிகளையும் எடுத்து சொல்கிறாங்க. அதில் கமலம் அப்படிங்கிற பெண் வந்து மீனாட்சி அம்மனுடைய சொல்ல வந்து முழுமையாக நம்பி தர்ம நெறியலை தன்னுடைய வாழ்க்கையிலும் கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டான். உடனே 7 நாள் முடிச்சதும் வானத்துலேருந்து ஒரு தெய்வீக விமானம் வந்து ஃப்ளைட்டு கீழே இறங்கி வருது. மீனாட்சி அம்மாவை அப்படியே சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது 7 நாட்கள் வந்து தான் செஞ்ச உபதேசத்தையும் உண்மையான மனசோட கேட்டு நடந்த கமலம் அப்படிங்கிற பெண்ணையும் தன்னோட விமானத்தில் ஏற்றிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. அதுலேருந்து தவற உணர்ந்து திருந்த நினைச்ச ஊர் மக்களுக்கு தான் ஈட்டிய புண்ணியத்தில் பாதியை வழங்குறதுக்கோ ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, எந்த ஒரு உயிரையுமே நம்ம துன்புறுத்தக்கூடாது, பசியோடு இருக்கிற ஜீவன்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதே நேரத்தில் ஆன்மீக மற்றும் சாஸ்திர தர்ம எல்லைகளை மதித்து எந்த உயிருக்கும் எந்த இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதோ அந்த எல்லையில தான் அவங்கள வைக்கணும், எல்லா இடத்துக்கும் அவங்கள உலாவ விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கதையோட நீதி. இப்போ நீங்கள் உங்களுடைய வீட்டு நாயை எப்படி நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.